இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாக்கியலட்சுமி சீரியலில் என்னங்க இப்படி ஆகிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு நமக்கு. நீங்கள் இந்த ப்ரோமோவை நடக்கிற கூத்தெல்லாம் பார்த்தா இப்போ கோபிக்கு அடி மேல் அடி, இந்த பக்கம் செந்தில் கேவலமாக காரி துப்பிட்டார். நீ எல்லாம் ஒரு நண்பனாடா, உன்னை போய் நம்பனடா அப்படின்ட்டு அவர் கரெக்டாக ஒரு 1+1 = 2க்கு கரெக்டாக கணக்கை போட்டார். அப்போ அதே நாளில் அதே இடத்துக்கு பாக்கியாவோட ஃபங்க்ஷனுக்கு அந்த மினிஸ்டர் போகிறாங்கிறது தெரிஞ்சதுனால தான் நீ இப்போ என்ன பண்ணியிருக்க அப்படின்னா அதை கெடுத்து விட்டுறதுக்காக இந்த பக்கம் நீயா வம்படியாக கூட்டு போய் மினிஸ்டர் பிஏக்கு லஞ்சத்தை கொடுத்து காசும் போச்சு, மானத்துக்கு மானமும் போச்சு, எல்லாம் போச்சு. உன்ன மாதிரி ஒரு மனுஷன்லாம் பார்க்க முடியுமாடா, தூ அப்படின்னு துப்பிட்டு உன்னெல்லாம் வாழ்க்கையில் ஜென்மத்துக்கு நம்ப மாட்டேன்னு போயாச்சு. இப்போ கோபிநாத் அவர்களுக்கு அவருடைய வாழ்க்கையில் அவருக்கு தெரிஞ்ச விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் அப்படிங்கிறது. அவர் எம்பிஏ முடிச்சிருந்தார். எம்பிஏ முடிச்சுட்டு ஃபினான்சிங், அதுக்கப்புறம் இந்த லோனை ரிட்ரைவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கடன் கொடுக்காமட்டவங்கள்ட்ட வாங்குறதுங்கிற வேலையை செஞ்சுட்டு இருந்தார். அந்த பிஸ்னஸ் ஒன்றும் உருப்படாமல் போனதுக்கான காரணம் யாருன்னா இவர் தான். ஏன்னா இவருக்கு அதை எப்படி பார்த்துக்கணும், என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தெரியாமல் பல நேரங்களில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ தூரம் வளர்ந்து வந்த ஒரு பிஸ்னஸை அதுவே ஒரு கட்டத்துக்கு மேலே பிஸ்னஸ் அதுவாகவே கூட நடந்திருக்கும். ஆனால் அதை விட்டுட்டு அவர் என்ன பண்ணார் அப்படின்னா சும்மா பாக்கியா பின்னாடி சுற்றிட்டு தெரிஞ்சார். பாக்கியா என்ன பண்ணுறாங்க, பாக்கியாவும் பழனிசாமி பேசிகிட்டு இருக்காங்க, பாக்கியா ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் போகிறாங்க, பாக்கியா காலேஜ் போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையே கெடுத்து விட்ற குறியாக இருந்தார். இது எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு தான் அவருக்கு பெரிய ஆப் ஒன்று அடிச்சு விட்டு அந்த பிஸ்னஸை க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ புதுசாக ஏதோ பிஸ்னஸ் பண்ண போகிறாரு. என்ன பண்ண போகிறாருன்னு பார்த்தா க்ளவுட் கிச்சன் அப்படிங்கிறாரு. இவருக்கும் சமையலுக்கு என்ன சம்மந்தம்? இவர் முன்னாடி சமையல் பண்ணுறதுலாம் ஒரு வேலையா சீச்சி அப்படின்ட்டு இருந்தார். ஆனால் இப்போ என்னென்னா சமையல் பண்ணால் நிறைய காசு வருது போல் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு இவர் இப்போ க்ளவுட் கிச்சன் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு இறங்கிட்டார். உடனே செஃப் கிஃபெல்லாம் எடுத்து அதை வச்சு பெருசாக ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. இந்த க்ளவுட் கிச்சன் அப்படிங்கிற கான்செப்டே பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம ஒரு இடத்துல சமைச்சிட்டு அதை டெலிவரிக்கு மட்டும் கொடுத்துருவோம். சாப்பிட்றதுக்கெலாம் எங்கேயும் வச்சு நம்ம ரெஸ்டாரண்ட் மாதிரி ஓப்பன் பண்ண மாட்டோங்கிறது தான். ஆனால் இது ஏதோ பார்த்தா இடத்த காமிக்கும் போது வித்தியாசமாக ஆள் உட்கார்ற மாதிரிலாம் இருந்த மாதிரி தெரிஞ்சு. இதில் வேறு திமிர் பேச்சு வேறு. அம்மாவுக்கு போட்டியாக சமையலுக்குறங்கிறீங்களா அப்படின்னா உங்கள் அம்மாவெல்லாம் ஒரு ஆளாக கூட நான் மதிக்க மாட்டேன். நான் என் ரேஞ்ச் என்ன, என் லெவல் என்ன, உன் அம்மா சும்மா ஏதோ 4 பேர் சமைச்சு போட்டால் அவள் பெரிய ஆளா, நான் யார் தெரியுமா, எம்பிஏ முடிச்சிருக்கேன், எம்பிஏ அப்படின்னு சொல்லிட்டு கணவனும் மனைவியும் சேர்ந்து பாக்கியாவுடைய பிஸ்னஸை கெடுத்து விடணும் அப்படிங்கிறதுக்காகவே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காங்க. அது உடனே பார்த்தீங்கன்னா பாக்கியா பிஸ்னஸை பாதிச்சிருச்சான். பாக்கியா டேஸ்ட்டாக சமைப்பாங்க, மினிஸ்டரை வச்சு திறந்தாங்க, அவ்வளோதான் இருக்குங்கிற போது இவர் 2 நாளில் திடீர்னு செஃப்பை கண்டுபிடிச்சி ஒரு ஹோட்டலை கண்டுபிடிச்சி எல்லாத்தையும் பண்ணிட்டு வரோம். பாக்கியா பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா பல நாள் ஆச்சு. எல்லாம் நடந்துச்சு. இவர் இப்படி ஈஸியாக ஆரம்பிச்சிட்டாராமா. உடனே ஈஸ்வரி ராமமூர்த்தி அங்கே போகிறாங்களாமா, திறந்து வைக்கிறாங்களாமா. கூட்டம் எல்லாம் பாக்கியாவுக்கு தான் விட்டு இப்போ இவருடைய கடைக்கு போயிட்டாங்களாமா. இவர் கடையே க்ளவுட் கிச்சன்னிங்க, இவர் ஈஸ்வரி கிச்சன் பேர் வச்சிருக்காருங்கிறீங்க. ஒன்றும் நமக்கு ஒன்றும் புரியல. எதை பார்த்தாலுமே ஒரு மாதிரி சை அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு இந்த கதையில் இப்போ நடக்கிறது எல்லாத்தையும் பார்த்தா. ஆனால் எப்படி பார்த்தீங்க அப்படின்னா பாக்கியா திருப்பி ஒரு முகத்தில் கறியை பூசுகிற மாதிரி முதல் 2 நாளைக்கு அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்து வந்தவங்க எல்லாம் டேஸ்ட் சரியில்லை, ஒன்றும் சரியில்லை, என்னத்தை சாப்பாடு போடுறாங்க, ஒழுங்காக ஒரு சர்வீஸ் இல்லை அப்படின்னு சொல்லிக்கலாம். இங்கே வர பாக்கியாவோட டேஸ்ட்டை பார்த்துலாம் சூப்பராக இருக்குன்னு சொல்லி சோஷியல் மீடியாலாம் பிரபலம் ஆகிடுச்சு. பாக்கியா இந்த இடத்துலையும் ஜெயிச்சிட்டாங்க, இதுலேயும் நஷ்டமாக ஆகிட்டாரு கோபி அப்படிங்கிறது மாதிரியும், கோபிக்காக விட்டு கொடுத்து ஏதாவது கேட்குற மாதிரியும் பல ட்விஸ்ட்டுகள் வரப்போகுதுன்னு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது? இந்த திடீர்னு இவரும் ஹோட்டல் கடைய ஆரம்பிச்சதை பற்றி உங்களுடைய கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள்